மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு கையை வை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேமிங் ஜோன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் புதுசாக வந்து ப்ராக்ஸி சர்வர் தான் நம்ம வந்து ஏற்றணும். பார்த்துருவோம் நம்ம வந்து என்னென்ன பண்டில் வந்துருக்குன்னு பார்த்துருவோம். அதுனா வந்து இதில் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை, இதை வந்து டவுன்லோட் பண்ணிப்போம். சரின்னு சொல்லிட்டு என்ன ஏதாவது புதுசாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்ஸி சர்வர் ஏற்றிருக்கேன். பார்த்தீங்கன்னா எதாவது வந்து என் ஃபஸ்ட் டைமாக ப்ராக்ஸி சர்வர் ஏற்றிருக்கேன். மறக்காமல் அவங்க சப்போர்ட் ஆகலாம் ஏற்றலை. சரின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ அடுத்து என்ன ஏதாவது வருதா ப்ரோ, பண்டில் வருதான்னு கேட்டிருந்தீங்க. அதான் அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். ஆமாம் ப்ரோ, ஒரு பண்டில் வருது. பார்த்திங்கன்னா வந்து எமௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிப்போமா. எமௌண்ட்டு இருக்குது, பேனர் ட்ரெஸ் வச்சுக்கலாம். ஓகேன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா வந்து இதான் வந்து புதுசாக வந்து பண்டிலு. இந்த பண்டில் என்னன்னு தெரியல, என்னமோ சூப்பர்மேன் மாதிரி லேசர்லாம் விடுது. இந்த பாருங்களேன், இப்போ லேசர்லாம் விடுமாங்களா, இதான் சூப்பர்மேன் வச்சு செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். இட்டாச்சு பாருங்கள், கரெக்டாக செட்டாகுது. சூப்பர்மேனே அங்கே பாருங்கள், பறக்குது பாருங்கள். துணியெல்லாம் தலை செம்மையாக இருக்குது, தலைலாம் ஹைலைட்டாக இருக்குது. இந்த இதுக்கு ஸ்கார்பியோலாம் வச்சோன்னா அன்னுது தலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் பண்டில், ஃபுல் பண்டில். நான் வந்து எது ஹைலைட்னு வச்சுக்கிங்களேன், இந்த சட்டை தான் அப்படியே சும்மா பறந்துட்டு இருக்குது. இதுதான் வந்து தலை, வாத்து தலை. இந்த என்ன இதுக்கு பண்டில் பேர் ஏதோ ஒரு பேர், ஏதோ சொன்னாங்களே, குவாக்மேனா. குவாக்மேன் தான். பார்த்திங்கன்னா இந்த பண்டில் பேர் வந்து குவாக்மேனு. சட்டை தான் ஹைலைட்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக வந்து ஒரு பூயா பாஸ் வருதுங்க. இதான் வந்து நான் வந்து போயா பாஸ் தான். இல்லை போனதுலேயும் வந்துருக்கு. போயா பாஸ் தான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தலை, கால், அப்படியே மாஸ்க்கெல்லாம் செம்மையாக இருக்குது. துணியும் செம்மையாக இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வருதுன்னாங்க, ஆனால் நம்ம சர்வருக்கு வரலன்னு நினைக்கிறேன். வந்துச்சா இல்லையான்னு தெரில. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா பண்டில் விட்ருக்காங்க, சொல்லவே பஞ்சம்ல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமௌண்ட் விட்ருக்காங்க. இந்த அமௌண்ட்டு தான் பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப் அமௌண்ட்டு கிட்டார் வச்சு வாசிட்டு இருக்கான் தலைவன். அப்படியே நான் ஸ்டாப் அமௌண்ட்டு தான். புஷ்பா அமௌண்ட்டு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு போட்டிங்கன்னா அப்படியே வாசிக்கிட்டே இருப்பாங்க, கை வலிக்க அப்படியே நல்லா வாசிக்கிறாங்க. எல்லாம் சவுண்ட்லாம் செமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நான் ஸ்டாப் அமௌண்ட் தான், சவுண்டு வரும். பார்த்திங்கன்னா வந்து அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா அனுப்பிடுவாங்க, எக்கச்சக்கமான அனுப்பிட்டு வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து இது ரன்னிங் மட்டும் கொடை வச்சுட்டு கீழே தண்ணியில் வச்சு சிட்டுன்னு போடுறான். பார்த்திங்கன்னா வந்து இதுவும் அந்த அப்டேட்டில் தான் வருது. இந்த வாத்து சொன்னோம்ல, சூப்பர்மேன் வாத்து, அதில் தான் வருது. அந்த கொடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கொடை எட்ஜில் பார்த்திங்கன்னா அந்த வாத்து பிக்சர் போட்டிருக்கோம். அப்படியே சட்டுன்னு போகிறாங்க, அப்படியே தண்ணிலாம் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டெசர்ட் ஈகிள் கன்று தான். பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. இதுவும் வருது. பார்த்திங்கன்னா போனதுலேயே வந்து சில பேர் சொல்லியிருப்பாங்க, கன்ஃபார்ம் கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் தான். இது டேட்டு கன்ஃபார்ம் ஆகலை. உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா வந்து கில் அமெண்டேஷன்லாம் இருக்குது. சவுண்டும் சொல்லிக்கலாம் இல்லை, செம்மையாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு எமௌண்ட் வருது. எமௌண்ட்டு வந்து எமௌண்ட்டாச்சு என்ன மட்டும்தான். இந்த அமௌண்ட்டு என்னன்னு தெரியல, அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரியே பண்ணிட்டு இருக்கான் இந்த அமௌண்ட்டில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் நான் மெயின் பிக்சராக இருப்போம். எவ்வளோ டைமண்ட் ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எவ்வளோ டைமண்ட் ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்களா இந்த ஸ்பின் பண்ணுறதுக்கு. இப்போயே உங்கள்கிட்ட காட்டுறேன் எவ்வளோ டைமண்ட் ஆகுதுன்னு. நீங்களே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா வந்து இதுதான் பண்டிலு. இதை வந்து 5 தடவை கிளிக் பண்ணிட்டே இருங்க இந்த பண்டிலில். இப்போ ஒரு வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அசால்ட்டாக பண்ணுறேன், எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுவீங்க. நான் டவுன்லோட் பண்ணலாம் வச்சு இல்லை, சும்மா டவுன்லோட் பண்ணிட்டு. இந்த சட்டையும் நல்லா தான் இருக்குது, ஓரளவு இல்லைனாலும் நல்லா தான் இருக்குது சட்டை. சேர்ந்து சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த சட்டையை போட்டு கிளிக் பண்ணிட்டே இருக்கும். கிளிக் பண்ணிட்டே இருந்துட்டு அப்படியே தேய்ச்சி எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணாமலாம் இருக்காதீங்க, எல்லாத்தையும் போட்டு டவுன்லோட் பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ணோன்னே இந்த மாதிரி அங்கங்கே மட்டும் அமைக்கிடுங்க. ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு இல்லைனாலும் நல்லா தான் இருக்குது. என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் செமையாக இருக்குது. இந்த சட்டை நல்லா இருக்குது. பேண்ட்டுக்கெல்லாம் அல்டிமேட்டு, சொல்லவே தேவையில்லை. பார்த்தீங்கன்னா அது இப்போ ஒரு 90 ஸ்பின் பண்ணுவேன். டோக்கன் தருவாங்க, கொடுக்க
மாட்டாங்க, வேறு எதுவுமே தர மாட்டாங்க. இப்போ வந்து போனோன்னே கிளியர் கேட்ச் கொடுங்க. கிளியர் கேட்ச் எங்கே இருக்குது? இந்த இடத்துக்கு கிளியர் கேட்ச் அது 5 தடவை தாங்க போகிறோம். மேக்ஸிமம் 5 தடவை 5 தடவை தள்ளிட்டு அப்படியே வந்து டேட்டா போயிட்டு ஒரு கோல்டு வெப்பன் ட்ரைவில் வந்து ஒரு 5 ஸ்பின்னு 10 ஸ்பின்னு போட்டுடுங்க. எதுவுமே கிடைக்காது. அப்புறம் வந்து இப்போ வந்து ரெசெட் ட்ரைவிங் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு யூஎஸ் ஸ்பின்னு இப்போ கொடுப்பான். கொடுத்துடலாம் ஒன்று தான் தரான். சரி 5 ஸ்பின் பண்ணலாம் பார்த்தா இப்போ தான் ஒரு லக்கு அடித்தோம். ஒன்று தான் தரான். இப்போ ஒரு ஸ்பின் 9 ஸ்பின் பார்த்தீங்களா? அங்கே கொடுத்துதான் பாருங்க, அங்கே இருக்காங்க என்ன வேறு அப்படின்னா ப்ராக்சி சொல்லணும் இருந்தாலும் டக்குன்னு கொடுத்துட்றான். பெரிய ஆளாக இருக்கான். இது மாதிரி தான் வந்து ட்ரிக்கு பண்ணுங்கள். கேட்டிருந்தீங்கன்னா ட்ரிக்கு இதாங்க உங்களுக்கு ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, நேம் சேஞ்ச் கார்டெலாம் மாற்றலாமான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்லுங்கள், நான் மாற்றிடலாம். ஆனால் ப்ராக்சி சொல்ல மாற்ற முடியாது. ஏன்னா வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போனால் இப்போ தான் மெயின் பிக்சரே வரப்போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதோட நம்ம எண்டு பண்ணிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.